ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இந்த வீடியோவில் வந்து டாக்கர் ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. டாக்கர் ஃபைலை பற்றி தெரியணும் அப்படின்னா டாக்கர் ஃபைலை யூஸ் பண்ணுற கமாண்டை பற்றி நமக்கு தெரியணும். டாக்கர் ஃபைலில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் ஃப்ரம் ஸ்பேஸ் OS நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரன் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாக்கர் ஃபைல். ஒரு டாக்கர் ஃபைலில் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணுவோம். இந்த கமாண்ட்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த டாக்கர் ஃபைலை டாக்கர் இமேஜை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். டாக்கர் ஃபைலை டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது டாக்கர் என்ஜின் வந்து ஃப்ரம் கமாண்டில் வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணி பார்க்கும்போது உபுண்டுன்னு ஒரு OS இருக்குது, OS நேம் இருக்குது. ஸோ இந்த OS நேம் வந்து டாக்கர் ஹப்பில் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். ஸோ டாக்கர் ஹப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டாக்கர் ஃபைலை எந்த மிஷினில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த மிஷினில் வந்து இந்த உபுண்டு OS வந்து க்ளோன் பண்ணோம். க்ளோன் பண்ண அப்புறமா க்ளோன் பண்ண OSல வந்து இந்த apt get update இந்த கமாண்ட் இது எக்ஸிக்யூட் பண்ணோம். அதே மாதிரி apt get install nginx இந்த nginx கமாண்டை வந்து nginx வந்து அதே மிஷினில் வந்து அதே OSல வந்து இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா nginx சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம திரும்பவும் மறுபடியும் ரன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் கிரியேட் பண்ணும்போதே, அதாவது டாக்கர் ஃபைலை வந்து டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணும்போதே இந்த ரன் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இமேஜுக்குள்ளாடியே வந்து இமேஜாக இருக்கும்போது அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் இமேஜை வந்து டாக்கர் கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால தான் நம்ம வந்து இதில் வந்து CMDன்னு யூஸ் பண்ணுறோம். ரன் யூஸ் பண்ணிச்சுன்னா இந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இமேஜ் கிரியேட் பண்ணும்போது அந்த இமேஜுக்குள்ளாடியே வந்து இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆக ட்ரை பண்ணும். அப்போ வந்து இந்த கமாண்ட் ஒர்க் ஆகாது. அது எப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்னா டாக்கர் இமேஜை வந்து டாக்கர் கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால தான் CMD யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதை லைவாக பார்க்கலாம். வந்து டாக்கர் ஃபைல்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். டாக்கர் ஃபைல் நேமில் தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஃப்ரம் டைப் பண்ணுறேன். ஃப்ரம் உபுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் apt get update -y கொடுக்குறேன். -y கொடுக்குறது வந்து நம்ம நார்மலாக apt get updateன்னு சொல்லிட்டு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எஸ் ஆர் நோன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் -y கொடுக்குறேன். -yனா பை டிஃபால்ட்டாக அது எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அந்த கமாண்டை வந்து கண்டினியூ பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா apt get install nginx -y CMD. இந்த CMD கமாண்ட் எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் இமேஜை டாக்கர் கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டார்ட் nginx அப்படின்னு கொடுக்குறேன். sudo docker build -t tனா வந்து டேக், நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும் பார்த்தீங்களா. இப்போ அந்த டாக்கர் ஃபைலை டாக்கர் இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணுற இமேஜுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். அந்த இமேஜ் நேம் வந்து இதில் கொடுக்குறேன். alvin_image கொடுக்குறேன். டாட், அதாவது இந்த டாக்கர் ஃபைல் வந்து எங்கே இருக்குதோ அந்த லொக்கேஷன் நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ இது கரண்ட் டைரக்டில் இருக்கிறதுனால நான் டாட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைல் வந்து எல்லாமே கேப்ஸில் எழுதியிருந்தேன். ஆனால் வந்து டி மட்டும் தான் கேப்ஸ்லாம் இருக்கணும், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் டாக்கர் ஃபைல் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜ் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்வின் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம். அந்த இமேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணோம்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்கர் ரன் -IT அதுக்கப்புறம் நேம். ஸோ நேம் வந்து ஆல்வின் கண்டெய்னர்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் நேம். இப்போ வந்து கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்வின் ஆல்வின் இமேஜ்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம். அந்த இமேஜுக்கு பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஆல்வின் கண்டெய்னர்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்டெய்னரில் முன்னாடி நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் பண்ண கண்டெய்னர் செக் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் ப்ராசஸ் -A. ஸோ இந்த கண்டெய்னர் தான் இப்போ கிரியேட் ஆனது ஆல்வின் இமேஜ். அதை லாகின் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் எக்ஸிக்யூட் -IT /bin/bash. இந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகலை. ஸோ ஏன் ரன் ஆகலைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் கண்ட்ரோல் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து சிஸ்டம் கண்ட்ரோல் கொடுத்துருந்தேன். ஸோ சிஸ்டம் கண்ட்ரோல் கமாண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கமாண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். சர்வீஸ் nginx. ஆக்சுவலி ஸ்டேட்டஸ் நம்ம தேவையில்லை, ஸ்டார்ட் தான் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் கொடுக்குறேன். திரும்ப இந்த டாக்கர் ஃபைலை வந்து டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இந்த இமேஜுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா image1 சொல்லி வைக்க போகிறேன். இப்போ வந்து திரும்ப ரன் பண்ண போகிறேன். அந்த நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜ் வந்து இப்போ வந்து ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்வின் image1. ஸோ இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இமேஜ் புதுசாக கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா இமேஜ், இதை வந்து டாக்கர் கண்டெய்னராக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஆல்வின் image1 சொல்லிட்டு ஒரு இமேஜ், அந்த இமேஜை யூஸ் பண்ணி நியூவாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த கண்டெய்னரோட நேம் ஆல்வின் கண்டெய்னர்1. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டாக்கரோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சாரி, டாக்கர் கண்டெய்னரோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைலில் வந்து கமாண்டை மட்டும் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் வந்து எக்ஸிட் ஆகிடுது, அதாவது ஸ்டாப் ஸ்டேட்டஸ் போயிடுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா and பேஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்த அப்புறமா இப்போ வந்து இந்த கண்டெய்னர் வந்து அப் ஸ்டேட்டஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த கண்டெய்னர் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். -IT ஸோ லாகின் பண்ணிட்டேன். சிஸ்டம் சர்வீஸ் nginx. ஸோ ஸ்டேட்டஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் nginx இஸ் ரன்னிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த cmdin கமாண்ட் வந்து ஓவர்ரைட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அது எப்படின்னு காமிக்க போகிறேன். அதாவது சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டார்ட் nginxன்னு சொல்லிட்டு நம்ம டாக்கர் ஃபைலில் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னொரு கமெண்ட் ரன் டைமில் வந்து இந்த டாக்கர் ஃபைலை டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணும்போது ரன் டைமில் இன்னொரு கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நியூவாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா கமெண்ட், அந்த கமெண்ட் தான் வந்து இங்கே அந்த கமெண்ட் தான் ஒர்க் ஆகும். இந்த கமெண்ட் வந்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் டாக்கர் ரன் கமெண்ட் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆல்வின் image2 ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் தான் கரெக்டான இமேஜ் இருக்குது. சிஸ்டம் கண்ட்ரோல் nginx ஸ்டார்ட் and பேஷ்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் கரெக்டான கமெண்ட். அதனால் அந்த இமேஜ் யூஸ் பண்ணி இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறேன்.
3. ஸோ நான் இது கொடுக்கும்போதே இப்போ இந்த ஆல்வின் இமேஜ் 2 யூஸ் பண்ணி தான் வந்து ஆல்வின் கண்டெய்னர் 3ன்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போதே இந்த ரன் டைமில் இன்னொரு கமாண்ட் கொடுக்குறேன். எல்எஸ் கமாண்ட் வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எல்எஸ் -ltr கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைலில் வந்து நம்ம கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் வந்து சிஎம்டியில் சர்வீஸ் என்ஜினிக்ஸ் ஸ்டார்ட் அண்ட் பேஷ் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த ரன் டைமில் வந்து நம்ம -ltr கொடுக்கும்போது -ltr மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த சர்வீஸ் என்ஜினிக்ஸ் ஸ்டார்ட் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகலை. இது நம்ம என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த 2 கமாண்டுமே ஒர்க் ஆகிருக்கும். -ltr கமாண்ட் ஒர்க் ஆகிருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் என்ஜினிக்ஸ் ஸ்டார்ட் கமாண்ட் ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்வின் என்ட்ரி பாயிண்ட் இமேஜ்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டாக்கர் ரன் -90 ஆன் என்ட்ரி பாயிண்ட் கண்டெய்னர். ஸோ இப்போ வந்து ஆல்வின் என்ட்ரி பாயிண்ட் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணும்போதே அந்த இமேஜ் ஃபைலில் டாக்கர் ஃபைலில் வந்து சிஸ்டம் சர்வீஸ் ஸ்டார்ட் என்ஜினிக்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த ரன் டைமில் நான் -ltr கொடுக்குறேன். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்கர் ஃபைலில் வந்து என்ஜினிக்ஸ் ஸ்டார்ட்னு ஒரு கமாண்ட் வந்து பார்த்தீங்களா, அந்த கமாண்ட் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த கண்டெய்னருக்கு உள்ளாடி -ltr ரன் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு இங்கே பார்க்க முடியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிஎம்டிக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு. சிஎம்டி யூஸ் பண்ணி பண்ணும்போது ரன் டைமில் கொடுக்குற கமாண்ட் தான் வந்து ஒர்க் ஆகும். டாக்கர் ஃபைலுக்குள்ளாடி இருக்கிற கமாண்ட் ஒர்க் ஆகாது. இதுவே என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது 2 கமாண்டுமே ஒர்க் ஆகும். டாக்கர் ஃபைலில் இருக்க கமாண்டுமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி என்ட்ரி பாயிண்டில் கொடுக்குற கமாண்டுமே ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து இதை ஓவர்ரைட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பண்ண முடியும். ஸோ என்ட்ரி பாயிண்டை கூட ஓவர்ரைட் பண்ண முடியும். ஆனால் சிஎம்டியை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஓவர்ரைட் பண்ணுறதுக்கு. அது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ -என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த இமேஜ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஓவர்ரைட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் வந்து கடைசியாக கொடுத்துருந்தேன். ஸோ என்ட்ரி பாயிண்ட் கடைசியாக கொடுக்கும்போது அந்த இமேஜில் வந்து எந்த கமெண்ட் இருக்கோ அதான் வந்து ரன் ஆகிருக்கு. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் என்ஜினிக்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி பாயிண்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இமேஜுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜுக்கு முன்னாடி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்எஸ் கமெண்ட் தான் ஒர்க் ஆகிருக்கு. இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஸோ ஸ்டார்டிங் என்ஜினிக்ஸ் கமெண்ட் வந்து ஸ்கிப் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரெக்கமெண்டட் வே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செல் மெத்தடில் தான் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் மெத்தட். ஸோ ஜேசன் மெத்தட் தான் வந்து ரெக்கமெண்டட் வே. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ட்ரி பாயிண்ட் ஆர் சிஎம்டி எக்ஸிக்யூட் பண்ணும்போது சிஎம்டின்னு ஒரு பேஷ் வந்து ஓப்பன் ஆகி அந்த பேஷில் தான் வந்து இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஜேசன் எக்ஸிக்யூட் ஆகும்போது டேரெக்டாகவே அந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்படி ஜேசனை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு உள்ள இருக்க கீவேர்ட்ஸில் வந்து நம்ம செக்ரேட் பண்ணணும்.
செக்ரிகேட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த டாக்கர் ஃபைலை ஒரு இமேஜாக திரும்ப கன்வெர்ட் பண்ணலாம். டெஸ்ட் டாட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ண இமேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்வின் என்ட்ரி பாயிண்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். ஸோ டாக்கர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஜேசன் கமாண்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஆல்வின் என்ட்ரி பாயிண்ட் டெஸ்ட்னு சொல்கிற இமேஜை வந்து ஆல்வின் டெஸ்ட் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த என்ட்ரி பாயிண்டில் கொடுத்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.